புளிச்ச கீரை ப்ரான்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் சொல்கிற மெஷர்மெண்ட் 250 கிராம்ஸ் ப்ரான்ஸுக்கு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றுங்க. அதில் 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 லவங்கம் ஆட் பண்ணிக்கோங்க. இது கூட ஒரு பெரிய வெங்காயமும் கொஞ்சம் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆனதும் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் வணக்கி விடுங்க. இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அப்படியே கொஞ்சம் தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வணங்கிடுச்சு. இது கூட நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, உங்களுக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலாவை நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா ஃப்ளேவர் வரும். இது கூட ப்ரான்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. ப்ரான்ஸை நல்லா கலந்து விட்டு மூடி போட்டு வச்சுடுங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க. ப்ரான்ஸ் நல்லா வெந்ததும் புளிச்சக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நான் எப்படி புளிச்சக்கீரையை ஆட் பண்ணுவேன்னா, நான் ஒரு கத்தை புளிச்சக்கீரை முன்னாடியே வாங்கி வச்சு நல்லா வாஷ் பண்ணிப்பேன். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி புளிச்சக்கீரையை போட்டு வணக்குவாங்க. அது பாதி வெந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக கல்லுப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு ஸ்டோர் பண்ணி வச்சுப்பேங்க. அது ரொம்ப நாளைக்கு வரும். உங்கள்கிட்ட பேஸ்ட் இல்லை அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக கீரையை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நல்லா புளிச்சக்கீரை போட்டு நல்லா கலந்து விடுங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் போதும். அவ்வளோதாங்க, நம்ம கறி சூப்பராக ரெடி ஆகிடும். ரொம்ப ஈஸியான ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.